வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு ஈரோடு மாநகராட்சிக்குள்ள 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட அழகான 3 BHK டூப்ளெக்ஸ் மாடல் வீடு. இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு ரங்கம்பாளையம் ஆர்ட்ஸ் காலேஜிலிருந்து 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இந்த வீடு அமைஞ்சிருக்கு. மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்து கட்டப்பட்ட வீடு. 2 கார் பார்க் பண்ணுற அளவுக்கு நல்லா ஸ்பேசியஸாகவே அமைச்சிருக்காங்க. இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா 2000 ஸ்கொயர் ஃபீட், பில்டிங் ஏரியா பார்த்தீங்கன்னா 2800 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. மெயின் டோர் தேக்கில் அமைச்சிருக்காங்க. இந்த வீடு உடனடி விற்பனைக்கு தயாராக இருக்குங்க. இந்த வீட்டோட ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா 16க்கு 21ங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே ஒரு மாஸ்டர் பெட்ரூமும் இருக்குது. பெட்ரூம் சைஸ் 10க்கு 16. நீட்டான டைல் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் பெட்ரூமுக்கு வெளியில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. டூயல் டோன் கலரில் டைல் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. டைல்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா கிரானைட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. டிடிசிபி அப்ரூவ்டு சைட்டில் கட்டப்பட்ட வீடு. இந்த வீட்டுக்கு பிளான் அப்ரூவலும் இருக்குது. ஸ்டயர் கேஸ்க்கு கீழேயே திங்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு நல்லா ஸ்பேசியஸாகவே இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட கிச்சன் கம் டைனிங். கிச்சன் 11க்கு 11 சிம்பிளாக நீட்டாக இருக்குது. கிச்சனில் செல்ஃபும் கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்குள்ளேயே ஸ்டோர் ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்டோர் ரூமுக்கு மேலேயே ஒரு லாஃப்ட்டும் கொடுத்துருக்காங்க. டைனிங் ரூம் 10க்கு 16 நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா பூஜா ரூம், கூடவே கபோர்டு ஒர்க்கும் வந்துடும். டைனிங் ஏரியாவில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு டோரும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. 10 இன்ச்சு போர் அமைச்சு கொடுத்துருக்காங்க. நார்மலாக வீட்டுக்கு யாரும் 10 இன்ச்சு போர் போட மாட்டாங்க, கமர்ஷியலுக்காக தான் போடுவாங்க. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக 10 இன்ச்சு போர் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அவுட்டர் டாய்லெட் இந்தியன் டைப்பில் நல்லா ஸ்பேசியஸாகவே அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஈரோடு கார்ப்பரேஷன் லிமிட்டுக்குள்ளேயே இந்த வீடு நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றி வர்ற அளவுக்கு நல்லா ஸ்பேசியஸாகவே இருக்குது. நிறைய குடியிருப்புகளுக்கு மத்தியில் தாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கு. நீங்கள் வீடு பார்த்துட்ருக்கீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடு நல்லா காற்றோட்டமாக வெளிச்சமாகவே இருக்குது. ரங்கம்பாளையம் அவுட்டர் ரிங் ரோட்லேருந்து 500 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. எல் ஷேப்பில் இன்னர் ஸ்டயர் கேஸ் கிரானைட் ஃபினிஷில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். நீட்டான கிரில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஹால் சைஸ் 16க்கு 21. டிவி யூனிட்க்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் பெட்ரூம். 10க்கு 16ங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. பெட்ரூம்க்கு 2 விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க.
அட்டாச் பாத்ரூமும் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த சேம் டூயல் டோன் கலரில் வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்கு சின்ன சின்ன வேலை ஒரு 10% மட்டும் பெண்டிங் இருக்குது. இந்த வீட்டுக்கு பேங்க் லோனும் இவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த வீட்டோட பட்ஜெட் வேல்யூ 1.10 crore. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட 3வது மாஸ்டர் பெட்ரூம். பெட்ரூம் சைஸ் 16க்கு 16. இந்த வீட்டுக்கு 3 phase EB ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. தரமான பொருட்களை கொண்டு தரமான முறையில் கட்டப்பட்ட வீடு. பெட்ரூம்லேயே அட்டாச் பாத்ரூமும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வால் டைல்ஸ் எல்லாம் கிரானைட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. வீடு பார்க்கறதுக்கு நல்ல கிளாஸியான லுக் தருது. இந்த வீட்டுக்கு 450 ஃபீட்டில் போர் போட்டிருக்காங்க. பெட்ரூம்க்கு பக்கத்துலேயே பால்கனி அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பற்றிய மேலும் விவரங்களுக்கு கீழே ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்து சேரணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. குவாலிட்டியில் எந்தவித காம்ப்ரமைஸும் பண்ணாமல் வீடு கட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயே வாஷிங் ஏரியாவும் இருக்குது.